கேசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் மறக்காம ஒரு லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு 2 டேஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் உங்கள் கணக்கு மேட்ச் வச்சு நடங்க. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் சிங்கிள் நம்பர் தான் எடுத்துகிட்டு வரோம். அதிக நம்பர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துள்ள ஒரு 2 செட்டு தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு ஒரு பி போர்டு நம்பர் 2 நம்பர் தான் நம்ம வந்து எடுத்து வந்துடுவோம். ஓகேவா? இன்னும் அதிகமாக நம்பர்ஸ் நான் கொண்டு வரல இன்றைக்கி. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 939. நம்ம வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 489 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து எல்லாமே பவர் ஆகி டபுள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி எல்லாமே பவரில் போகுது. இன்னும் ஏதோ ஒன்று தான் ஆகிட்டுருக்கு. 2-3 நாளாக கொஞ்சம் இப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி வேறு மெத்தட்ஸில் நம்ம வந்து எப்படி பி போர்டு அதில் எடுத்து வரணும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம பி போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 320. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டு நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் 415 415 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் என்னாவது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 போட்டுக்கிறோம். டேன் ஆப்ஷன் 415 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 3 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 535 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 டேன் ஆப்ஷன் 415 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சுருக்கோம். 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய பி போர்டுக்கான நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 டேன் ஆப்ஷன் 415 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 4 இருக்குது. அவங்க கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 4 நம்பரும் வரலாம். ஓகேவா? இதில் இனி ஒரு நம்பர்ஸ் வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி அதிகமாக நம்பர்ஸ் கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக கொஞ்சம் நம்ம ஆல் போர்டு எடுக்கிறது மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். 3ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பர் வந்துருக்கு. ஆனால் 4ஆம் நம்பர் ரொம்ப எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் இன்றைக்கி பவரில் போயிருக்கு. அதனால தான் நாளைக்கு ஒருத்தருக்கு இது வேறு மெத்தடில் நம்ம வந்து சிங்கிள் ஷாட் வந்து எடுக்கிறதுலாம் ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதிக நம்பர்ஸ் நம்ம எடுத்து வரக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து கம்மியான நம்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு. ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 320 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 819 போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 819 போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு 2ஆவதாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம விட்டுலாம். ஓகேவா? 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9. ஓகேவா? 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 டேன் ஆப்ஷன் 819 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்ம சொல்கிறோம். 2ஆவது கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 535. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 டேன் ஆப்ஷன் 819 போட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் விட்றோம். அது 2வது கூடிய நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிக்கல நம்ம வந்து 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 939. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 டேன் ஆப்ஷன் 819 போட்ட இடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது முதல் நம்பர் விட்றோம். 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 7 தான் நாளைக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் ஷாட் நம்பர். ஓகேவா? அஞ்சனா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம 939 வச்ச அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 7 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டுக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர். பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 அல்லது 4ஆம் நம்பர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதிலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரத்துருக்கு இதிலேருந்து நான் வந்து மேட்ச் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஏபி அல்லது பிசி நம்பர் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஏபி அல்லது பிசி நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏபி பார்த்தீங்கன்னா 75 74 ஏபி வந்து ட்ரை பண்ணும்போது 74 75 ட்ரை பண்ணுங்கள். பிசி பார்த்தீங்கன்னா 57 47 வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? மெத்தட்ஸ் பார்க்கலாம். இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு வேறு மெத்தட்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு 3 மெத்தட்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு 3 நாள் 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட்ஸும் இதாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்னும் 2-3 நாள் ஆகும் மறுபடியும் மீண்டும் ஒர்க் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஆச்சுன்னா நம்ம வந்து மீண்டும் பழைய படி நம்ம கசிங்க போடலாம். ஓகேவா?